அருள் அமுதம். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. எல்லாம் வல்ல இறையொருட் கருணையாலும் அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியினுடைய அருட்கருணையாலும் அநேக குருமார்களுடைய அருட்கருணையாலும் நம்முடைய அருளமுதம் என்கின்ற அற்புதமான இந்த யூடியூப் சேனல் வாயிலாக நாம் அநேக ஆன்மீக ஜோதிட பர ரகசியங்களை எல்லாம் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். அதனுடைய அடிப்படையிலே இந்த தை மாதம் முதல், அதாவது மகர சங்கராந்தி முதல் ஒவ்வொரு மாதமும் மாத பிறப்பு பலன்கள் என்கின்ற ராசி பலன்களை சொல்லவிருக்கிறோம், பதிவிடவிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே அடியேன் ஏற்கனவே இந்த மாத பிறப்பு பலன்கள் எவ்வாறு சொல்லப்படுகிறது என்பதற்கு ஒரு அறிமுக வீடியோவையும் ஏற்கனவே நேற்றைய தினம் நாம் வெளியிட்டிருந்தோம். அதை எல்லோரும் பார்த்துவிட்டு இந்த ராசி பலன் வீடியோவை அடியேன் பார்க்க வேண்டிக் கொள்கிறேன். இதுவரை இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக தாங்களும் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த ராசி பலன்கள் மட்டுமல்லாது நம்முடைய அனைத்து ஆன்மீக பர ரகசியங்களையும், வாழ்வியல் நெறியில் நாம் எவ்வாறு செல்ல வேண்டும், நாம் எவ்வாறு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற அநேக வீடியோக்களை நாம் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். அதை தாங்களும் பார்த்து அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற வேண்டுகோளை விடுத்து மீண்டும் ஒருமுறை தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இந்த பதிவை தொடர்ந்து பார்க்க அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோவானது மாத பிறப்பு பலன்கள். இனிமேல் ஒவ்வொரு மாதமும் வரவிருக்கிறது. தை மாதம், அதாவது தமிழ் மாத பிறப்பை ஒட்டி இதை பற்றிய அறிமுக வீடியோவில் அநேக கருத்துக்களை தெரிவித்துள்ளேன். அந்த வீடியோவை தாங்கள் சந்தேகங்கள் இருந்தால் அந்த வீடியோ பார்க்குமாறு வேண்டிக் கொண்டு இப்போ மாத ராசி பலன்களை சொல்லும்போது சில பேர்லாம் பாசிட்டிவாக இருக்கணும், சொல்லணும், நெகட்டிவ் சொல்லக்கூடாது அப்படிலாம் நிறைய பேருடைய ராசி பலன்களை கமெண்டெல்லாம் போட்டுருக்கா. அடியேன் எப்படி என்னுடைய பாலிசி எப்படின்னு சொன்னால், ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு ஹெல்த் இஷ்யூன்னு போகிறோம். டாக்டர் அந்த ஹெல்த்தில் உள்ள இஷ்யூவை சொன்னால் தானே நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்க முடியும். ஹெல்த் இஷ்யூ சொல்லாமல் டாக்டர் வாட்டுக்கு நன்னா இருக்குது போங்கன்னு சொல்லிட்டான்னா, பாசிட்டிவாக சொல்கிறேன்னு சொன்னான்னா நாளைக்கு அவஸ்தை யாருக்கு? நமக்கு தானே. அதே மாதிரி தான் ஜோதிட சாஸ்திரமும். இந்த சாஸ்திரம் எதுக்கு கொடுத்துருக்குன்னு சொன்னால், நல்லதுன்னா ஜாதகத்துக்கு வேலையே இல்லையே. இப்போ நல்ல உடம்புக்கு டாக்டர்கிட்ட போக வேண்டிய வேலையே இல்லையே. அதே மாதிரி நன்னா இருக்குன்னா ஜோதிடத்துக்கு ஜாதகம் பார்க்குறதுக்கு பலன்களுக்கு வேலையே இல்லையே. அப்போ நமக்கு எது குறையாக இருக்கோ அதை தெரிஞ்சுட்டு அதை சரி பண்ணிக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் அடியனுடைய ப்ரெடிக்ஷன் இருக்கும். அதனால் இது நெகட்டிவ் பாசிட்டிவ்னு பார்க்காதீங்க. நம்பர் 1. இந்த 2வது, இது ஆண் பெண் அப்படிங்கிற அடிப்படையில் கணவன் மனைவி இருப்பாளருக்கு ராசியில் இருப்பாளருக்குமான ப்ரெடிக்ஷனாக அடியேன் இது பேசியிருக்கிறேன். அதனால் இப்போ கணவன் சொல்கிற இடத்துல மனைவி போட்டுக்கோங்க, மனைவின்னு சொல்கிற இடத்துல கணவன் போட்டுக்கோங்க. அந்த அளவுக்கு இந்த ப்ரெடிக்ஷன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாத ராசி பலன்கள். இந்த காலபுருஷ தத்துவத்தில் இந்த கன்னியா ராசி அப்படிங்கிறது காலபுருஷத்தில் புத்தி தத்துவம் அப்படிங்கிற தத்துவத்தில் அமைந்திருக்கிறது. அந்த புத்தின்னு சொன்னாலே சாமர்த்தியம், சாதுரியம், சமயோஜிதம், புத்தியில் பல வெரைட்டி இருக்குது. மந்த புத்தி, ஹீன புத்தி கூட இருக்குது. அதனால் அந்த கன்னியா ராசிக்காரர்கள் அந்த சாமர்த்தியம், சமயோஜிதம், சாதுரியம் போன்ற புத்திகளை பயன்படுத்தி கணக்காக காயை நகர்த்தினா காரியங்களில் வெற்றி ஏற்படும். அப்படி இல்லாமல் மந்த புத்தி, ஹீன புத்தியோடு இருந்தால் தான் அவளுக்கு இந்த கோச்சார பலன்கள் அவளுக்கு பாதிப்பை கொடுக்கும். அதனால் அடியேன்னு சொன்ன மாதிரி இந்த பாசிட்டிவாக அவர்கள் நல்ல ஒரு சமயோஜிதமாக, சாமர்த்தியமாக, சாதுரியமாக அந்த புத்தியோடு செயல்பட்டால், இந்த காலவருஷ தத்துவத்தின் அடிப்படை செயல்பட்டால் அவள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். அந்த கோச்சார பலன்கள் பாதிக்காது. அதே இந்த மாதிரி செயல்படாதவர்களுக்கு தான் இந்த ராசி பலன்களுடைய பாதிப்புகள் அவளுக்கு ஏற்படுங்கிறத ஒரு பாசிட்டிவான விஷயத்தை சொல்லிவிட்டு நம்ம இப்போ இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு ராசி பலன்களை பார்ப்போம். இப்போ கன்னியா ராசிக்காரர்களுக்கு சூரியன் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். இந்த 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம், பூர்வீகஸ்தானம். இந்த சூரியன் யாருன்னா 12ஆம் இடத்துக்கு அதிபதி. அதனால் இந்த டயத்தில் குழந்தைகளுடைய கல்வி சம்மந்தப்பட்ட வெளிநாடுகள் செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லை குழந்தைகளால் இவர்களும் அந்த கன்னியாராசிக்காரர்கள் வெளிநாடு போவதற்கு வாய்ப்புகள்லாம் ஏற்படும், பிரயாணம் செய்வதற்கு வாய்ப்புகள்லாம் ஏற்பட உண்டு. குழந்தைகளுடைய உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுக்க வேண்டும்.
அப்புறம் வந்து அவங்க தங்களுடைய உடல்நிலையிலையும் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும். அப்புறம் எதையும் கணக்கு பார்த்து மருத்துவமனைக்கு போகணும், கணக்கு பார்த்துட்டு மருத்துவமனைக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துடுது, கணக்கு பார்த்துட்டு போனால் டாக்டர் இவ்வளோ கேட்பார், இவ்வளோ செலவாகும் சொல்லி கணக்கு பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து ஏதோ கைவைத்தியம் பார்த்துட்டு உட்காந்துருந்தால் அந்த இஷ்யூ பெருசாகி அவர் பெரிய தொகையை செலவிட்டு அவள் வந்து நஷ்டமடைகிற மாதிரி உடல் ஆரோக்கியம் கெடுற மாதிரி வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஆரம்பத்திலே உடல் உபாதை வந்து உடனே டாக்டர்கிட்ட போகிற மாதிரி ஒரு ஆலோசனை இந்த மாதத்தில் சொல்கிறோம். அப்புறம் வந்து தாங்கள் வந்து எதிரிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளிடத்துலையும் நல்ல ஒரு அன்பாக ஆதரவாக பேசணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு சந்திரன் இந்த தை மாதம் ஆரம்பத்தில் வந்து கடகத்தில் 11ஆம் இடத்துல அந்த நீச்ச செவ்வாயோடு சஞ்சாரம் பண்ணுகிறார். சஞ்சாரம் பண்ணுறதுனால தன லாபங்கள் ஏற்படும், உறவினர்களால் சந்தோஷம் உற்சாகம் இந்த ஒரு பூரிப்புகள்லாம் ஏற்படும். அது தை 1லேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் அந்த செவ்வாய் வந்து வக்கரகதியில் கடகராசியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால தனலாபம் அதே சமயம் தான் சுகத்தினால் தன விரயங்கள் ஏற்படும். இப்போ சொந்தக்காரெல்லாம் வரா தன லாபம் ஏற்கனவே வருது, அதே சமயத்தில் இந்த பந்துக்களோட உறவாடி சுற்றுறதுனால தன விரயங்களும் ஏற்படும். அடுத்தாப்புல செவ்வாய் வந்து 8ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசிக்கு கன்னியா ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல வக்கரகதியில் சஞ்சரிக்கிறார். இந்த செவ்வாய் யாருன்னா 3 குடையவன் 10 சஞ்சாரம் பண்ணுறதுனால தொழில் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் விஷயத்தில் யாரையும் நம்பி அவள் பார்த்துப்பா, வேலை பார்க்குறவன் பார்த்துப்பா, அல்லது யாராவது கூட இருக்கிறவ பார்த்துப்பான்னு சொல்லி விட்டு போனோம்னா, நண்பர்கள் பார்த்து விட்டு போனால் அந்த தொழிலில் பெரிய இழப்புகள் ஏற்படும், விரயங்கள் ஏற்படும். அதனால் தொழில் விஷயத்தில் கூட இருப்பவர்களே நஷ்டத்தை உண்டு பண்ணி விடுவார்கள். அதனால் தொழில் விஷயத்தில் அவள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த செவ்வாய். அடுத்து இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு புதன், இந்த புதன் வந்து பார்த்தோன்னா 1ஆம் தேதி தை 1ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் தனுர் ராசியில் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுகிறார். 4ஆம் இடம் கல்வி மேம்பாடு, கல்வி உத்தியோகத்தில் வந்து ஒரு மேற்படிப்பு படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். இப்போ சில பேர் வந்து மேலுக்கு இன்னும் கொஞ்சம் படித்தேன்னா, இன்னும் கொஞ்சம் கோர்ஸ்லாம் எடுத்துட்டேன்னா உங்களுக்கு உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்குன்னு சொன்னால் இப்போ இந்த டயத்தில் அவள் படிக்கிறவாள்லாம் படிக்கலாம். குடும்பத்தில் சுகம், தன லாபங்கள், உத்தியோகம், வியாபாரம்லாம் முன்னேற்றங்கள் ஏற்படும். அப்புறம் புதன் வந்து தை மாதம் 12ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் மகரத்தில் சூரியனோட சஞ்சாரம் பண்ணுவார். இது புதாதித்ய யோகம்னு சொல்லக்கூடிய யோகம் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு வெளிநாட்டு கல்வி அறிவுகள் அதனால் ஏற்படக்கூடிய செலவினங்கள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுக்கு அரசாங்க உத்தியோகங்கள் இல்லை இவாளுக்கே அரசாங்க உத்தியோகங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தை மாதம் 22ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை கும்பத்தில் சனியுடன் 6ஆம் வீட்டில் இந்த புதன் சஞ்சரிக்கிறதுனால எடுத்த காரியங்களில் வெற்றி, சத்துரு ஜெயம், பதவி முன்னேற்றம் எல்லாம் ஏற்படும். உடல்நலில் நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நரம்பு தளர்ச்சிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உடம்பு நலத்தை பார்த்து கொள்ளவும். அப்புறம் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு குரு, இந்த குரு கன்னியா ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய ரிஷபத்தில் வக்கர கதியில் சஞ்சரித்து கொண்டு இருப்பதனால் 22ஆம் தேதி வரைக்கும் தை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 22 சஞ்சரித்து கொண்டு இருப்பதனால் தந்தை வழி சொத்துக்களில் பிரச்சனையும், பின்பு தை 22க்கு மேல் அதில் அனுகூலங்களும் நடக்கும். அப்புறம் உயர்கல்வி படிக்கிறவங்க படிக்கலாம். தர்ம காரியங்களில் ஈடுபட்டால் மன நிம்மதியும் அதனால் தர்ம சிந்தனையும் மேலோங்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனைவியுடன் நல்ல உறவை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். தாய் மனைவி இருவருக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதில் இவ தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அடுத்து இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் தை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் அந்த கும்பத்தில் சனியுடன் சேர்ந்து 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால பண முதலீடுகளை தவிர்க்கவும். இன்வெஸ்ட்மெண்ட்டு அதே மாதிரி பங்கு சந்தைகளில் பணம் போடுறதை தவிர்க்கணும். அப்புறம் யாருக்கும் கடன் கொடுக்கவோ கடன் வாங்கவோ கூடாது. குடும்பத்தை பிள்ளைகளுடன், மனைவிகளுடன் மற்றும் குடும்பத்தாருடன் நல்ல ஒரு வாக்குவாதங்கள் ஏற்படாமல் நல்ல உறவை மேம்படுத்தி கொள்வது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் எதிரிகள்கிட்ட பேசுவதை தவிர்க்கணும். அப்புறம் லூஸ் டாக் கூடாது. அப்புறம் சுக்கிரன் 16ஆம் தேதிக்கு மேலே தை மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே 30ஆம் தேதி வரைக்கும் மீனத்தில் 7ஆம் இடத்துல சஞ்சரிப்பதால்
பெண்கள் விஷயத்தில், தந்தை வழி பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் பெண்கள் மற்ற பெண்களிடம் பணம் பெறுவதை தவிர்க்கவும், மற்ற பரஸ்திரின்னு சொல்லுவோம், மாற்று பெண்கள்கிட்ட பணம் வாங்குறதை தவிர்க்கவும். அப்படி தேவையில்லாமல் தலையிட்டால் அந்த பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அதனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஏற்படும். அப்போ வயது மூத்த பெண்களுடன் அவர்களுடன் உறவு வைத்துக் கொள்வதை தவிர்க்கவும். அடுத்து சனி பகவான். இந்த சனி பகவான் தை மாதம் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு 6ல் கும்பத்தில் சஞ்சரித்து கொண்டு இருப்பதனால குழந்தைகளிடம், மனைவியிடமும் எதிரியிடம் கவனமாக பழக வேண்டும். கடன் கொடுக்கல் வாங்கல் கூடாது. சத்ரு ஜெயம் ஏற்படும். காரிய வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் விருத்தி ஏற்படும். பயம் விலகும். இப்போ சத்ரு தொல்லை இருக்குன்னு சொன்னால் சத்ரு ஜெயமும் இருக்கும். இதுதான் இந்த சனியுடைய 6ஆம் இடத்தினுடைய ஸ்டாண்டு. அதனால் சத்ரு ஜெயம் இருக்குங்கிறதுனால சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது, விட்டு கொடுத்து போயிடணும். அடுத்து இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு 7ல் ஆரம்பத்தில் முதல் 15 நாள் ராகு தனியாக இருக்கிறார். அப்புறம் 15ஆம் தேதிக்கு மேலே சுக்கரனோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறார். அதனால் பரஸ்திரி, மாற்று ஸ்திரீ அப்படிங்கிற அந்த அடுத்த பெண்களுடைய போகத்தை தவிர்க்க வேண்டும். காமத்தை கட்டுப்படுத்த வேண்டும். வயது மூத்த பெண்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அப்புறம் கேது பகவான் அவருடைய ராசியிலேயே, கன்னியா ராசியிலேயே ஜென்மத்திலேயே சஞ்சரிப்பதனால மனக்லேசங்களும் ஸ்தான சலனங்களும் ஏற்படும். சஞ்சலங்கள் ஏற்படும். ஒரு தீராத கவலை ஒன்று பற்றி கொள்ளும். இதெல்லாம் குரு பார்வை இருக்கிறதுனால, 9ல் குரு பார்வை இருக்கிறதுனால அது விலகிவிடும். அப்புறம் பயப்பட வேண்டாம். அதனால் ஒரு குருவை, அவர் யாரை மானசீகமாக குருவாக ஏற்றுக்கொண்டார்களோ அந்த குருவுக்கு பாத பூஜை பண்ணி பாத காணிக்கை செலுத்தினால் அவர்களுக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடும். இவர்களுக்கெல்லாம் இந்த ஆபிச்சார தோஷங்கள் இருக்கும். அதெல்லாம் கூட அந்த குருவுடைய சத்காரியங்கள் ஈடுபடும் பொழுது, குருவுக்கு சர்வீஸ் பண்ணும்போது அதெல்லாம் கூட விலகிவிடும். இவாளுக்கு இந்த மிருத்தி பயம் இருக்கும். அந்த மிருத்தி பயத்துக்கு இவா பார்த்தேன்னா அந்த ஸ்ரீவாஞ்சியம்ங்கிற ஸ்தலத்தில் போய் அந்த பெருமாளை தரிசனம் பண்ணலாம். அப்புறம் பார்த்தேன்னா இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு அவளுக்கு பார்த்தேன்னா பெருமாள் அப்படின்னு வரும்பொழுது இப்போ பார்த்தேன்னா பொதுவாகவே பார்த்தேன்னா அவளுக்கு திருப்பதி வேங்கடமுடையான் தான். எப்படி கடகராசிக்கு திருப்பதி வேங்கடமுடையான்னு சொன்னோமோ அதே மாதிரி கன்னியாராசிக்காரர்களுக்கு திருப்பதி வேங்கடமுடையான் தான். ஏன்னா அந்த சந்திரனுடைய பிள்ளை தான் புதன். அப்போ கடகத்துக்கும் அந்த புதன் தான் திருப்பதி வேங்கடமுடையான் தான். இந்த புதனுக்கும் திருப்பதி வேங்கடமுடையான் தான். அதனால் திருப்பதி பெருமாளை தரிசனம் பண்ணுறது நல்லது. அதுவும் பார்த்தேன்னா அந்த நாராயணர் மகாவிஷ்ணுவை தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இவாளுடைய ரிஷி யாருன்னு சொன்னால் ஆத்ரேய ரிஷி. ஆத்ரேய கோத்திரத்தில் இருக்கிறதுனால ஆத்ரேய ரிஷியை வழிபட்டால் இவாளுக்கு ரொம்ப நல்லதொரு காரிய ஜெயங்கள்லாம் ஏற்படும். தினசரி காலையில் அந்த ஆத்ரேய ரிஷியை வழிபடணும். பொதுவாகவே பார்த்தேன்னா மற்ற கிரகங்களெல்லாம் வெவ்வேறு ராசிகள்லாம் உச்சம் பெறும். ஆனால் அந்த புதன் மட்டும் கன்னியா ராசியில் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே உச்சம் பெறுவார். அதனால தான் இவாளுக்கு சொல்கிறது, தன்னுடைய புத்தியினாலே காலவருஷ தத்துவத்தில் சொன்ன அடிப்படையிலேயே சாமர்த்தியம், சாதுரியம், சமயோஜிதங்கிற புத்தியின் அடிப்படையில் இவள் வாழ்க்கையில் தன்னுடைய காய்களை நகர்த்தினா அவளுக்கு வெற்றி ஏற்படும். மந்த புத்தி, ஹீன புத்தி, துர்புத்தினால் செயல்பட்டால் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதனால் நல்ல புத்தியுடன் வாழ்ந்து அவர்கள் சௌரியத்தை அடையலாம். அருள் அமுதம்.